ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஹரிகரன் ஃப்ரம் அனிமி சோறுபோடும் சேனல். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ் எல்லாமே போட்டு. பிரச்சனையே என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அனிமி போட்டோம்னா அது எல்லாத்தையும் காப்பிரைட் கொடுத்துட்றானுங்க. செம்ம தலைவலியா இருக்கு. ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஒரு சில விஷயத்த பண்றோம். ஆனா அது வந்து ஈஸியா காப்பிரைட் போட்டு ஈவன் நம்மளால அந்த நேம் கூட போட முடிய மாட்டேங்குது நம்ம பண்ண ஹார்ட் ஒர்க்குக்கு. ஸோ அதனால சரி, இது எதுவுமே வேணாம், டேரக்டா வந்து மாங்கா போயிடலாம், இல்லைன்னா மான்வா போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி பிளான்ல இருக்கேன். அப்படி பாக்குறப்போ எனக்கு வந்து ஒரு செட் ஆஃப் லிஸ்ட் வந்துச்சு. சரி, இந்த 4 மான்கால வந்து ஏதோ ஒன்று போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்லி யோசிக்கிறப்போ உங்ககிட்டயும் ஓட்டிங் கேட்டேன். நீங்க ஒன்று வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க. மை ஒய்ஃப் இஸ் அ டீமன் குயின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் மேக்ஸிமம் எதை கேட்டு இல்லை எதை நினைச்சு நீங்க இதெல்லாம் பண்ணிருப்பீங்கன்னு தெரியுது. பட் இருந்தாலும் அதுல வந்து 2 செட் ஆஃப் திங்ஸும் அதிகமா இருக்கு. அதாவது ஒரு ஸ்டோரி லைனும் கொஞ்சம் அப்படி இப்படி சீக்வன்ஸும் வச்சிருப்பானுங்க. இது எல்லாத்தையும் பாக்குறத விட என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா அந்த ஸ்டோரி வந்து சரியான சீக்வன்ஸ். ஒரு சின்ன ஜஸ்டிபிகேஷன் சொல்லணும்னு நினைச்சா, இந்த ஸ்டோரியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் வேற ஒரு யூனிவர்ஸுக்கு போயிடுறான். அங்க போயிட்டு அவனே தெரியாம ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிடுறான். அவ யாருன்னு பாத்தீங்கன்னா டீமன் குயினா இருக்கா. அவங்களோட மொத்த ட்ரைபிங் காப்பாத்துறதுக்காக அவனால முடிஞ்ச எல்லா விஷயத்தையுமே பண்றான். அவனும் டெவலப் ஆறான், அவனை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே டெவலப் ஆறாங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பயங்கரமா இந்த கதை சீக்வன்ஸை கொடுத்துருப்பாங்க. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இது உங்க எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. எல்லா எபிசோடையும் மறக்காம பாருங்க. அப்படி இருந்தாதான் உங்களுக்கு அந்த கண்டினியூட்டியே புரியும். சரி வாங்க, ரொம்ப அதிகமா பேசாம டைரக்டா இந்த மாங்காக்கு போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது மை வைஃப் இஸ் எ டீமன் குயின் சாப்டர் 1. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங் சீக்வன்ஸ்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான பெரிய பாலைவனம். அங்க ரொம்ப பெரிய ஜெய்ஜாண்டிக்கா ஒரு ஆக்டோபஸ் மனுஷன் மாதிரி ஒருத்தன், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு ஹைட்ல இருக்கக்கூடிய ஒருத்தன், அவன் வந்து எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஒரு மாதிரி சீக்வன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஒரு பையன் என்ன பண்றான்னா, அப்படியே ஜம்ப் பண்ணி அவன் கையில இருந்து ஃபயர் ஃபிஸ்ட் எடுத்துட்டு வந்து இதை எப்படியாவது கொன்னுறணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதை பயங்கரமா ஒரு பஞ்ச் வைக்கிறான். அந்த பஞ்சு வச்ச நேரம் இந்த ஃபயர் எல்லாத்தையுமே அந்த மிருகம் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்குது. என்னடா நடக்குது இங்க, மொத்த ஃபயர் அசால்ட்டா அப்சர்வ் பண்ணிச்சு, யாரா இந்த மிருகம் அப்படின்னு மாதிரி சொல்லி அந்த பைபிள யோசிச்சுட்டு இருக்கான். இது நக்கலா என்ன பண்ணுதுன்னா, இவனை அடிச்சு சாவடிக்கிறதுக்காக கையை வச்சு இப்படி அடிக்க போகுது. அந்த அடிக்க போற நேரம் இவனை பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு வந்து காப்பாத்துறா, ஒரு பயங்கரமான அட்டாக் விட்டு. அவன் என்ன சொல்றான்னா, நீ தள்ளி போ, உன்னால இதை அட்டாக் பண்ண முடியாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி விஷயத்த சொல்றான். சரி தேங்க்யூ சோ மச் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம பையனை அப்படியே விலகுறான். அந்த டைம்ல இந்த டீமனோட கை வந்து 2 துண்டாயிடுச்சு. அவ்வளவுதான், இதால ஒன்றும் பண்ண முடியாது, இதுக்கப்புறம் அது ஈஸியா கொண்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம பசங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா டீமனோட கை அப்படியே ரீஜெனரேட் ஆகுது. என்னடா இது ரீஜெனரேட் ஆகுது, இது சரியான பவர்ஃபுல்லான ஆளா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருக்க நேரம் பின்னாடி நம்ம ஹீரோ வந்துட்டான். அவன் என்ன சொல்றான்னா, நம்மளால பிசிக்கல் அட்டாக்லாம் இது கொல்ல முடியாது, இதுக்கு மந்திரம் தான் சரியா வரும் அப்படின்னு மாதிரி சொல்லி அவன் ஒரு என்சார்ட்மெண்ட் போட்டுட்டு இருக்கான். ஒரு பெரிய பெண்ணை வச்சு அதை போட்டுட்டு ஒரு செயின் சீக்வன்ஸ் கொடுக்குறான். அதாவது 9 செயின், கோல்டு கலர் செயின் வந்து அப்படியே போயிட்டு அதை ரேப் பண்ணுது. அந்த ரேப் பண்ணி அதை அப்படியே கட்டி பிடிச்சிருச்சு. இதை வந்து இதுக்கப்புறம் நவரவே முடியாது அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ். சரி ஓகே, ஆக்டோபஸை வந்து ட்ரில் பண்ணிடலாமா அப்படின்னு மாதிரி சொல்லி எலக்ட்ரிசிட்டியை வந்து அப்படியே பயங்கரமா விடுறான். தண்டர் எலக்ட்ரிசிட்டி எல்லாம் சேர்ந்து அடிக்குது. அடிச்சடியில் அது அப்படியே டோஸ்ட் மாதிரி ஆயிடுது. அந்த டைம்ல இவங்க எல்லாம் யோசிக்கிறான், ஓகே இது அவ்வளவுதான், இது சொல்லி முடிஞ்சிச்சு, நம்ம வேற டீமனை போய் பார்க்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருக்க நேரம் இந்த டீமன் என்ன பண்ணுதுன்னா, அந்த செயின் எல்லாம் உடைச்சிட்டு அப்படியே கீழே விழுந்துருது டபால்ட்டு. ஆனா நம்ம ஹீரோக்கு தான் ஒரு விஷயம் தெரியுது, இந்த செயினை உடைக்கிறதுக்கே பயங்கரமான சக்தி வேணும். இது இந்த செயினே உடைச்சிச்சுன்னா இது செம்ம பவர்ஃபுல்லான ஆளு, அங்க நிக்காதீங்க, இங்க வாங்கடா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, அந்த டீமன் வந்து ஆல்ரெடி பிரெக்னெண்டா இருக்க போல இருக்கு. அந்த டீமனோட வயித்தை கிழிச்சிட்டு ஒரு சின்ன பேரடைஸ் மாதிரி ஒரு விஷயம் ஒன்று வெளில வருது. இப்போ இந்த டீமன் வந்து பாத்தீங்கன்னா அது ஆக்சுவலா பி ரேங்க் தான். இப்போ இது வயிற்றுல இருந்து வரக்கூடிய மிருகம் வந்து பாத்தீங்கன்னா எஸ் ரேங்க்ல இருக்கு. பி ரேங்குக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு சாவடிச்சானுங்க. இப்போ எஸ் ரேங்க் என்னடா பண்றது அப்படின்னு மாதிரி சொல்லி அவங்க எல்லாம் யோசிச்சிருக்காங்க. பைத்தியமே பிடிக்குது அவங்களுக்கு. அந்த டைம்ல இது என்ன பண்ணுதுன்னா, ஒரே ஒரு அட்டாக் தான், புஷ்னு ஒரு அட்டாக் விடுது. அந்த அட்டாக் அதுமா இருக்கக்கூடிய எல்லா இடமும் அப்படியே ஒரு பெரிய ஓல் மாதிரி மலையே தொலை போட்டு ஈஸியா போயிடுச்சு பவர். முடிஞ்சிச்சுடா சொல்லி நம்ம மாட்டணும்டா, அவ்வளவுதான்டா அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம பசங்க எல்லாம் பயங்கர பதட்டமா இருக்கானுங்க. அந்த டைம்ல இன்னொரு ஒரு டீமனோட பிரசன்ஸ் அவங்க ஃபீல் பண்றாங்க. ஏய் வேற ஏதோ பவர்ஃபுல்லான ஒரு மிருகம் வருதுடா அப்படின்னு மாதிரி சொல்லி இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் ஆயிட்டு இருக்கு. சாதாரணமான ஹியூமன்ஸ் இவங்களாலே உணர முடியுது அது டீமன் ஒன்று வருதுன்னு சொல்லிட்டு. இங்க இருக்கிறது ஆல்ரெடி ஒரு டீமன், இதால உணர முடியாது, அதுக்கும் அந்த பிரசன்ஸ் தெரியுது, ஏதோ ஒரு பெரிய விஷயம் வருதுன்ட்டு. இது என்ன பண்ணுதுன்னா டைரக்டா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சது. அங்க மேல இருக்கக்கூடிய டீமனை என்ன பண்ணுதுன்னா, ஒரு பயங்கரமான அட்டாக் ஒன்று விடுது. 2 பேர்ல யாரா ஜெயிப்பாங்கன்னு சொல்லி இவங்க சீக்வன்ஸ் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா மேல இருக்க டீமன் அட்டாக் பண்ண அட்டாக்ல ஒரு பெரிய தொலையே, ஒரு பெரிய ஹோல் மாதிரி ஒரு விஷயம் வந்துருச்சு. இவங்க இதுல இருந்து தப்பிக்கணுன்றதுக்காக என்சான்மெண்ட் ஒன்று போட்டு இவங்க மேல ஒரு ஷீல்டு மாதிரி ஒன்று வச்சுக்கிறாங்க. நம்ம இதுல இருந்து தப்பிக்கணும், ஏன்னா அந்த எக்ஸ்ப்ளோசிவ் பயங்கரமா இருக்கு, காத்து கல்லு மண்ணு எல்லாம் வந்துட்டு இருக்குல்ல. சோ அதுல தப்பிக்கிறதுக்காக இவங்க இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஏய் என்னடா இதுதான் பவர் நினைச்சா இதோட பவர்ஃபுல்லான ஒரு மிருகம் வந்து எல்லாத்தையும் அடிச்சு போடுது, என்னடா பண்ண போறோம் அப்படின்னு மாதிரி சொல்லி இவங்க எல்லாம் செம்ம பதட்டமா இருக்காங்க. அந்த டைம்ல டைரக்டா பூமிக்கு வந்துட்டு அப்படியே அந்த ஸ்மோக்ல இருந்து அப்படியே வெளில வருது. இந்த டைம்ல நம்ம பையன் ஒரு விஷயத்தை யோசிக்கிறான். நான் கூட யாரோ நினைச்சு பயந்துட்டேன், நமக்கு தெரிஞ்ச ஆள் தான்டா அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். உள்ள இருந்து யார் வராங்கன்னு பாத்தீங்கன்னா டீமன் குயின் தான் வராங்க. அவங்க பேர் வந்து எசபெல்லா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம்டா, இதை கொல்றதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, நான் எல்லாம் அசால்ட்டா இது ஒரு புழு மாதிரி நசுக்கி போட்டுருவோம்டா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கா.
நீ சொல்லுவ நீ யார் மாதிரி டீமன் குயின் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம பைபிள்ல ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கான். நம்ம டீமன் குயின் என்ன சொல்றான்னா, ஹியூமன் ட்ரைபுக்கு நீ தான் கிங், நீ இன்னும் ரொம்ப சத்தியவானவனா இருக்கணும், உனக்கு நான் ட்ரைனிங் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்றா. இந்த பாருமா, நானே எப்படி கிங் ஆனேன்னு தெரியல, ஏதோ ஒரு சீக்வன்ஸ்ல அப்படி ஆயிட்டேன், சரி ட்ரைனிங் கொடுக்கறதா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லி கேஷுவலா சொல்லிட்டு இருக்கான். இப்ப நம்ம எல்லாருமே நினைக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எசபெல்லான்றவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா டீமன் குயின். இப்ப நம்ம பையன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹியூமன் ட்ரைபுக்கு கிங்காவே இருக்கான். சோ இப்ப இவங்க ரெண்டு பேருக்கு என்ன கனெக்ஷன், என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். இப்ப என்ன ட்விஸ்ட்னு பாத்தீங்கன்னா, இந்த டீமன் குயின் வந்து நம்ம பையனை வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. இதுதான் அங்க சீக்வன்ஸ். இவங்க அவங்களோட ஒய்ஃப் அப்படின்றது தெரிஞ்சவொடனே நமக்குலாம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது, என்னடா நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற நேரம் ஒரு சின்ன பேக் ஸ்டோரி காட்டுறாங்க. என்னன்னா, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் இருக்காங்க. அதாவது ஹியூமன்ஸ் இருக்காங்க, டீமன்ஸ் இருக்காங்க, காப்ளின்ஸ் இருக்காங்க, அப்புறம் நிறைய மிருகங்கள், உல்ஃபா இருக்கட்டும், ஈகிளா இருக்கட்டும், நிறைய டிஃப்ரெண்டான மிருகங்கள், அவங்க எல்லாமே ஒரு டைப் வச்சுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரோட இன்டென்ஷன் என்ன இருக்கும்னா, நான் தான் வந்து மேக்ஸிமம் ஊர் ஆளணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு செத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த ரெண்டு ட்ரைப் இதெல்லாம் வேலைக்காகாது, நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான சீக்வன்ஸ் கொண்டு போகணுன்றதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா, இதை நிறுத்தணும்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மொத்த மிருகங்கள் எல்லாத்தையுமே வந்து எல்லா ட்ரைபையும் கண்ட்ரோல் வைக்கிறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா டீமன் ட்ரைப் ஒன்னு, ஹியூமன் ட்ரைப் ஒன்னு. ஏன்னா டீமன் ட்ரைப் ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க, ஹியூமன் ட்ரைப் ரொம்ப ஸ்மார்ட்டானவங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுனால மொத்தமா ஸ்டாப் பண்ணிட்டு அந்த சீக்வன்ஸ் எல்லாரும் பிரிச்சுக்கிறாங்க. அதாவது ஹியூமன் ட்ரைபோட கொஞ்சம் பேர் சேர்ந்துறாங்க, டீமன் ட்ரைபோட கொஞ்சம் பேர் சேர்ந்துறாங்க. சரி, சண்டை சுமூகமா முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹியூமன் ட்ரைப்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. அதாவது இதுக்கப்புறமா நம்ம வந்து சண்டையே போடக்கூடாது, ஒரு பீஸ் டிடி நீங்க வந்து சைன் பண்ணுங்க, பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து இது எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்றப்போ, இதுக்கு வந்து நம்ம எசபெல்லாவும் சைன் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி நாங்க இதுக்கப்புறம் சண்டை போட மாட்டோம், ஹியூமன் ட்ரைப்பும் நம்மளும் வந்து வேற ஏரியாவை ஆண்டுப்போம் அப்படின்னு மாதிரி சொல்லி ஒரு சைனும் பண்ணி முடிச்சிடறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப எங்க காட்டுறாங்கன்னா, டைரக்டா நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சிட்டியை காட்டுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பையன் கம்ப்யூட்டர்ல டப்பு 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 டப்புன்னு போட்டு அடிச்சிட்டு இருக்கான். என்னடா அடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு மாதிரி சொல்லி பார்த்தா, அவன் கம்ப்யூட்டர்ல உட்காந்து வீடியோ கேமா விளையாடிட்டு இருக்கான். இருக்கிற நூடுல்ஸ், சிப்ஸ் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வச்சு தின்னுகிட்டே அடிச்சிட்டு இருக்கான். என்ன நடந்திருக்குன்னா, இவங்க அப்பா அம்மா வந்து செம்ம வெல்தி. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்த பையனுக்கு பாக்கெட் மணியா போட்டு விட்டாங்க. இவன் என்ன பண்றான், சம்மர் ஹாலிடேஸ்ல ஃபுல்லா ஸ்நாக்ஸ் வாங்கி வீட்டுல அடிக்கிட்டு கேமா விளையாடிட்டு இருக்கான். திங்கிறது, கேம் விளையாடுறது, தூங்குறது, இதே ப்ராசஸ் அப்படியே லூப்ல பண்ணிட்டு இருக்கான். சோ அவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, லைஃப் நல்லா பீஸ்ஃபுல்லா போகுது, பெருசா யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டியும் நமக்கு கிடைச்சதை வச்சு சந்தோஷமா இருக்கலாம்டா அப்படின்னு மாதிரி சொல்லி அவன் ஒரு உலகத்துல இருக்கான். ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் இங்க அவன் ஒரு இருக்கலே ஒரு டம்மி பீஸ் இந்த நம்ம உலகத்துல. ஆனா அந்த உலகத்துல அவன் விளையாடுற கேம்ல வந்து பாத்தீங்கன்னா அவன் வந்து சரியான ஒரு ப்ரொட்டகனிஸ்ட், பயங்கரமான ஒரு ஹீரோ. எப்படி பார்த்தாலும் நான் ஒரு பெரிய கம்யூனிட்டியை காப்பாத்துறப்பா, எனக்கு அது பெருமையா தான் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பெருமையா படுத்துட்டு இருக்காரு, என்னமோ கிளிஸ்ட மாதிரி. கழுத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செயின் ஒண்ணு இருக்கு. அந்த செயின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோதிரம் இருக்கு. அந்த மோதிரம் அப்படியே மின்னுகிட்டே இருக்கு. இவனும் சரி ஓகே, நாளைக்கு மிச்ச ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுவோம், மொத்த கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கண்ணை முடி தூங்குறான். தூங்கி கண்ணை திறந்து பார்த்தா இவன் இருக்கக்கூடிய இடமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஒரு லேடி வந்து இவன் எழுப்பிடுறாங்க, வேற யாரும் இல்ல, நம்ம டீமன் குயின் எசபெல்லா. அவங்க வந்து டேய் ஏந்திரான்னு சொல்லி எழுப்புறாங்க. இவன் யாருமா நீ, எதுக்குமா என் வீட்டுக்குள்ள இருக்க அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்கறான். ஏய் இது உன் வீடே கிடையாதுடா, இது நான் இருக்கிற இடமே வேறடா அப்படின்னு மாதிரி சொல்றப்போ, நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன், நீங்களாம் யாரு, என்ன நடக்குது இங்க, இந்த இடத்த பார்த்தா அந்த கேம் விளையாட்ட இடம் மாதிரியே இருக்கு, அந்த கேம் மாதிரியே இருக்கு, உங்களை பார்த்தா கூட அந்த கேம்ல விளையாடுற ஆளுங்க மாதிரியே இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இவன் மாதிரி ஒரு பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து எசபெல்லா சம்பா காண்டாயிட்டு இவனை சமன் பண்றதுக்கு ஒரு மந்திரவாதி லேடி இருக்கும், அதுகிட்ட கேட்கறான், இவன் தான் கரெக்டான ஆளா, ஹியூமன் ட்ரைப்ல இருந்து வந்தவன் இவன் தான் கரெக்டா, ஏன்னா எனக்கு டவுட்டாவே இருக்கு, இவங்கிட்ட எந்த பவருமே இல்ல அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்கிறப்போ, இல்லம்மா இவன் தான் அது, இவங்கிட்ட அந்த மோதிரம் கூட இருக்கு பாரு, அதனாலதான் இவங்க சமனே ஆயிருக்கான் அப்படின்னு மாதிரி சொல்லி சொல்றப்போ, நம்ம பையனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா சமன்ன்றீங்க இதுன்றீங்க அப்படின்னு மாதிரி சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்லயே இருக்கான். இந்த அம்மாக்கு சம்பா காண்ட் எசபெல்லாக்கு இவன் அப்படியே காலரை பிடிச்சிட்டு, நான் கேட்கறதுக்கு மட்டும் நீ கரெக்டா பதில் சொல்லு, நீ ஹியூமன் ட்ரைப்ல இருந்து தான் வரனா, உன் உடம்புல இருந்து பயங்கரமா மானா வரணும், எந்த மானாவுமே உங்ககிட்ட இருந்து வரல, மேஜிக்கும் உங்ககிட்ட சுத்தமா இல்ல, என்னதான் நடக்குது இங்க, நீ எங்க இருந்து தான் வர, ஹியூமன் ட்ரைப்ல இருந்தா வரியா நீ அப்படின்னு மாதிரி சொல்லி கேட்கிறோம். இந்த மோதிரம் தானே உங்க பிரச்சனை, இந்த மோதிரத்தை நான் ரோட்டுக்கல்ல வாங்கினேன், 50 ரூபா சொன்னான், 35 ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏய் என்னடா சொல்ற, 35 ரூபாய்க்கு வாங்கினியா, இங்க பாரு கிளவி, இவன் வந்து வேற யாரோ ஒருத்தன் தப்பா ஒருத்தனை சம்மன் பண்ணிட்டோம், இது ஏகப்பட்ட பிரச்சனைகள் உழப்போகுது அப்படின்னு மாதிரி சொல்லி அவகிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கான். நம்ம பையன் இதெல்லாம் பார்த்துட்டு சரியான காண்டாயிட்டு, இங்க பாருமா ரொம்ப ஓவரா கத்தின்னு இருக்க, என்ன அவன் இவன்ற, முதல்ல நீ யாரு என்னன்றத என்கிட்ட சொல்லு, சால்வ் பண்ணலாமா இல்லையான்ற நான் சொல்றேன் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம பையன் கொஞ்சம் நக்கலா பேசும். அதான் தெரியல கேம்ல பெரிய சேவியர்ல அப்படின்னு சொல்றப்போ இந்த அம்மா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. டே வேஸ்ட் பையில, நான் சொல்றதை ஒழுங்கா கேளு அப்படின்னு மாதிரி சொல்லி ஒரு கதையை சொல்றாங்க. என்ன நடந்திருக்குன்னா, இப்ப இவங்க ரெண்டு பேரும் வந்து ஹியூமன்ஸும் டீமன்ஸும் ஒரு பீஸ் ட்ரீட்டி போட்டாங்கல்ல, அது போட்டதுக்கு அப்புறமா இந்த டீமன் ரோல்ல இருந்து ஒரு ஹை ரேங்கிங் லேடி ஒருத்தங்க, அவன் லில்லியன் சொல்லிட்டு அந்த லேடி பேரு, அவங்க என்ன பண்றாங்கன்னா ஹியூமன் கிட்ட போயிட்டு ஒரு சீக்ரெட்டான ட்ரீட்டி ஒன்று பாஸ் பண்றாங்க. என்னன்னா, இந்த மாதிரி இந்த டீமன் குயின் வந்து சும்மா அக்ரிமெண்ட் சைன் பண்றோம், ஆனா அது வந்து ப்ராப்பரா இருக்காது,
எல்லா மனுஷனையும் போட்டு தள்ளி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால அவளை கொன்னுட்டு நான் அந்த இடத்துக்கு வந்துடுறேன், நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றான். இதை கேட்டுட்டு அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க. இவன் என்ன பண்றா, இந்த லில்லியனு நம்மளோட இசபெல்லா வந்து அப்படியே பின்னாடி இருந்து குத்திருக்கா. கட்டப்பா எப்படி குத்துவாரு பின்னாடி பாகுபலி, அதே மாதிரி இந்த அம்மா வந்து குத்திருக்கு. ஆனா அந்த குத்துன இம்பாக்ட் மூலமா இவ சாவல. அதுக்கு பதிலா இவகிட்ட இருக்கக்கூடிய மொத்த மேஜிக்கையும் அவ அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டா. இவளை காப்பாத்துறதுக்காக இவளோட கார்டியன்ஸ் ஒரு 4 பேர் வந்து இவளை காப்பாத்திருக்காங்க. நம்ம எசபெல்லா காப்பாத்தி அங்க தப்பிக்க வச்சிட்டாங்க. அவங்க எல்லாம் இறந்து போயிட்டாங்க. சோ அவங்க வந்து தப்பிச்சு இங்க வந்திருக்கா. வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க, காப்பாத்துறதுக்கு ஒரு ஹியூமன் ட்ரைப்ல இருந்து ஒரு ஆள் வரணும். அவன் வந்து இவங்களை வந்து சேவியரா இருந்து காப்பாத்துவான் அப்படின்றதா இந்த சீக்வன்ஸ். அதை வந்து கன்சிடர் பண்ணி தான் இந்த மந்திரவாதி அம்மா என்ன பண்ணிருக்கோம், ஒரு மந்திரம் போட்டு உங்களை வர வச்சிருக்கோம். ஆனா இந்த வர வச்ச பையன் வந்து நம்ம பைபிள்ல எந்த பவரும் கிடையாது, ஒரு மேஜிக் கூட கிடையாது. அப்படியே ஒரு மாதிரி அப்படியே யூஸ்லெஸ்ஸா இருக்கான். இதை பார்த்துட்டு தான் இந்த அம்மாவுக்கு செம்ம காண்டாயிட்டு இருக்கு நம்மளோட எசபெல்லாக்கு. சரி நம்ம பையன் இந்த கதையெல்லாம் கேட்டோன்னே, இங்க பேர் உன் பிரச்சனைக்கு நான் ஈஸியான ஒரு சொல்யூஷன் சொல்றேன் பேர், என்ன தெரியுமா, டைரக்டா போய் மலையில போய் ஒளிஞ்சுக்கோ, யாரும் வந்து உனக்கு பிடிக்கவே மாட்டாங்க, நீ தப்பிச்சிருவ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நம்ம பைப்புல. ஏன்டா ஃபர்ஸ்ட் அதுக்கு இங்கிருந்து தப்பிச்சு போகணுமே, இங்கிருந்து தப்பிச்சு போறதுக்குள்ளேயே அவங்க என்ன கொன்றுவாங்க, சுத்தி ஆளுங்க இருக்காங்க, நம்மளால இங்கிருந்து வெளியே போக முடியாது, மேஜிக் சர்க்கிள் தான் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றோம். இங்க இருக்கக்கூடிய பொண்ணுங்க எல்லாருமே செம்ம காண்டு, நீ தான் யூஸ்ஃபுல்லா இருப்பேன்னு பார்த்தா நீ யூஸ்லெஸ்ஸா வந்துட்டியாடா அப்படின்னு மாதிரி சொல்லி அங்கக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்மளோட டீமன் குயின் கிட்ட இருந்து பயங்கரமா பவர் வந்து நிதின் எடுத்துட்டால. சோ அவ எடுத்தனால என்ன ஆயிடுச்சுன்னா, இவளோட உடம்புல இருந்து மானஸ் எல்லாம் சுத்தமா போக ஆரம்பிச்சிச்சு, மேஜிக்கே இல்ல. இவ உடம்புல இருக்கக்கூடிய ஸ்கின்ல இருக்கிற ஒரு லேயர் வந்து அப்படியே உடஞ்சி விழுது. இவ என்ன வரனா கம்ப்ளீட்டா ஒரு ஹியூமன் மாதிரி மாறிட்டா. அந்த டீமன் இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸுமே அவகிட்ட இருந்து போயிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி நியூட் மாதிரி ஆயிட்டா. இதை பார்த்தோம் நம்ம பையனுக்கு மூக்குல இருந்து ரத்தம், அடாடா ட்ரெஸ்ல தான் செம்மையா இருப்பான்னு பார்த்தா இப்ப இன்னும் பயங்கரமா இருக்கியே அப்படின்னு மாதிரி சொல்லி அப்படியே அவளை உத்து பார்த்துட்டு இருக்கான். இவ்வளவு செம்ம காண்டாயிட்டு இருக்கா, என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு மாதிரி சொல்லி வச்சுட்டு இருக்கா. இதோட இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டர் நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் தென் பை ஃப்ரம் ஹரிகரன் ஃப்ரம் அனிமி ஸ்டோர். தேங்க்யூ.